ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு காலங்காத்தாலேயே ஒரு அருமையான செய்தி. நம்ம யூடியூப் தளத்துல 90,000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணிட்டோம். நம்மள சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் ரொம்ப நன்றி. அப்புறம் இந்த வருஷம் முடிய 61 நாள் தான் இருக்கு. அது உருப்படியே யூஸ் பண்ணிக்கிறதுல இன்னைக்கு டே 16. இன்னைக்கு எனக்கு இங்கிலீஷ் எக்ஸாம் காலையில சமைச்சு முடிச்சுட்டு காலேஜ் வரதுக்கே கொஞ்சம் தாமதம் ஆயிடுச்சு. ஆனாலும் சரியான நேரத்துல எக்ஸாமுக்குள்ள போய் நல்லபடியா எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு வெளியே வந்துட்டேன். லாஸ்ட் 1 வீக்காவே எங்க காலேஜ்ல மென்டார் ஃபார்ம் சப்மிட் பண்ண சொல்லிட்டு இருக்காங்க. இன்னைக்கு தான் கடைசி டேட்டா, அதனால எல்லாரும் குழுவா போய் ஃபார்மை பிரிண்ட் அவுட் போட்டு வந்துட்டோம். இன்னைக்கு தான் நம்ம சாக்லேட் பாய் தருணுக்கு 18 வயதான நாள். இனிமேவாச்சும் கொஞ்சம் மெச்சூர்டா இருப்பான்னு பார்த்தா இன்னும் குழந்தை புள்ளையாவே இருக்கான். தம்பி நமக்காக முட்டை சாதம் எடுத்துட்டு வந்திருக்காரு. நான் எடுத்துட்டு வந்த தயிர் சாதத்தை அவன்கிட்ட கொடுத்து அன்பை பேலன்ஸ் பண்ணிட்டேன். அப்புறம் ஈவினிங் ஆனது எங்க குழுல இருக்க எல்லாரும் சேர்ந்து அவனை சர்ப்ரைஸ் பண்ணலான்னு சில பட்டிட்டிங்கிற வேலை எல்லாம் பார்த்தோம். கண்டிப்பா இந்த நாள் அவன் மறக்க மாட்டான். காலேஜ் முடிஞ்ச ரூமுக்கு வந்ததுக்கு அப்புறமா நாங்க ரொம்ப நாளா போட்டு வச்சிருந்த பிளானை இன்னைக்கு எக்ஸிக்யூட் பண்ணிட்டோம். இனிமே யார் யாரு எந்தெந்த நேரம் சமைக்கணும்னு சொல்லி ஒரு டைம் டேபிள் போட்டு செவுத்துல ஓட்டிட்டானுங்க. இரவு நேர சமையல்லாம் என் சைடு தள்ளிட்டானுங்க. 4ல இருந்து ஆரம்பிக்கலாம்னு பார்த்தா நன்றே செய் அது இன்றே செய்யு சொல்லி இன்னைக்கே செய்ய வச்சிட்டானுங்க. செய்ய ஆரம்பிச்சு அரை மணி நேரத்துக்கு அப்புறமா பசங்களுக்கு தேவையான எல்லா தோசையும் ஊத்தி முடிச்சிட்டேன். நாளைக்கு எனக்கு மேக்ஸ் எக்ஸாம் இருக்கிறதுனால இன்னைக்கு ஜிம் போகாம ரெஸ்டேவா மாத்திட்டு சம்முலாம் போட்டு பார்க்க உட்காந்துட்டு நீங்க நாள் முடிச்சுக்கிட்டேன். நாளைக்கு ஒரு புது வீடியோல பார்க்கறேன். மறக்காம அந்த ஃபாலோ சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.